பானையில போய் குதிச்சிடுறாரு. அதை பார்த்த மாஸ்டர் இவர் தவறிதான் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாருன்னு நினைச்சு சிரிக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலே பார்த்தா நம்ம ஜாக்கி அந்த தண்ணிக்குள்ளேயே அப்படியே மூழ்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடறாரு. அதனால மாஸ்டர் பதறி போய் ஓடி வந்து அந்த பானைக்குள்ள எட்டி பாக்குறாரு. உடனே நம்ம ஜாக்கி அப்படியே மாஸ்டர் புடிச்சிழுத்து அந்த தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சிட்டு இவர் வெளியில வந்து அந்த ட்ரம்மை மூடிட்டு அது மேல ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து வச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. மாஸ்டர் வெளியில வந்து பாக்குறதுக்குள்ளே பார்த்தா நம்ம ஜாக்கி அந்த இடத்துல காணோம். ஜாக்கி தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து அவருடைய துணியெல்லாம் காய வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தர் அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்தது மட்டும் இல்லாம அவன் நம்ம ஜாக்கியை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். நம்ம ஜாக்கி அவனை திருப்பி அடிக்கலாம்னு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் முடியல. அவன் பயங்கரமா அடிக்கிறான். அடிச்சது மட்டும் இல்லாம அவருடைய முகத்துல எல்லாம் காலை வச்சு மிதிச்சு அவனுடைய காலுக்கு இடையில எல்லாம் பூண்டு போக சொல்லி அவர் அசிங்கப்படுத்திடுறான். அதனால நம்ம ஜாக்கி அழுதுகிட்டே அவருடைய மாஸ்டரை பார்க்க ஓடி வராரு. ஆனா மாஸ்டர் அவருடைய முகத்தை கூட பார்க்க மாட்டாரு. உடனே ஜாக்கி ஒரு கப்ல ஒயினை ஊத்தி மாஸ்டர் கிட்ட கொடுத்த உடனே மாஸ்டர் மனசு மாறிடுது. அதுக்கப்புறம் மறுநாள் மாஸ்டர் நம்ம ஜாக்கியுடைய கையில கயிறெல்லாம் கட்டி அவருக்கு பயங்கரமா ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு.